நம்ம வந்து எதிர்காலத்தில் வந்து ஆங்கிலம் தான் வரப்போகுது, எங்கே பார்த்தாலும் ஆங்கிலம் தான் வரப்போகுது, தமிழ் மொழிலாம் வராது அப்படிங்கிற நினப்போட மக்கள் இருக்காங்க. அப்படின்னா நான் கேட்குறேன், இந்த நியூஸ் பேப்பர் எல்லாருமே தினமணி, தினமலர், தினகரன் எல்லாமே ஒரு கட்டத்தில் இங்கிலீஷாக மாறிடுமா? அப்போ நான் கேட்குறேன், இந்த டிவி சீரியல் எல்லாமே இங்கிலீஷில் மாறிடுமா? இங்கிலீஷில் தான் இனிமேல் பார்ப்பாங்களா? ஆங்கிலத்தில் தான் இனிமேல் எல்லாமே நினச்சிட்ருக்கீங்களே. அப்படின்னா டிவி சீரியல் எல்லாமே ஆங்கிலத்தில் இனிமேல் வர ஆரம்பிச்சிருமா? தமிழ் சினிமா எல்லாமே ஆங்கிலமாக மாறிடுமா? சூர்யாவோ, விஜயோ, அஜித்தோ இனிமேல் ஆங்கிலத்தில் தான் நடிப்பாரா? இனிமேல் எல்லாமே ஹாலிவுட் ஆங்கில மொழி படமாக மாறிவிடுமா? மாறாது. ஏன்னா நீ ஆங்கிலம் என்பது வெறும் தொழில் பயன்பாட்டுக்கு தான் நீ பயன்படுத்திகிட்டு இருக்க. தொழிலுக்கு தான் அந்த ஆங்கிலம் பயன்படுதே தவிர, உறவுன்னு வரும்போது, ஒரு சந்தோஷம்னு வரும்போது, அன்புன்னு வரும்போது, இது சினிமாலாம் ஒரு பொழுதுபோக்கு சார்ந்தது, உறவு சார்ந்தது. ஒரு பொழுதுபோக்கு என்பது உறவு சார்ந்தது. அதில் வந்து உன்னுடைய ஆங்கிலத்தை நீ வந்து புகுத்த முடியாது, ஆங்கிலமயமாக மாற்ற முடியாது. நாம் எப்படி வந்து ப்ரெட்டு சாப்பிட முடியாதோ, நாம் எப்படி சப்பாத்தி சாப்பிட முடியாதோ, அதுபோல் நாம் வந்து ஆங்கிலத்திலேயோ இந்தியோ பேச முடியாது. நீ இந்தியை புகுத்தலாம், அந்த இந்தி வந்து வெறும் அலுவல் மொழியாக தான் இருக்குமே தவிர, இது வந்து வாழ்க்கை மொழியாக மாற முடியாது. வாழ்க்கை மொழினா என்னது? குடும்ப மொழியாக, குடும்பத்தின் உறவாடுறதுக்கு, ஒரு மனைவியிடம் பேசுவதற்கு. அப்போ இனிமேல் எல்லாரும் மனைவிகிட்ட வந்து ஆங்கிலத்தில் தான் பேசுவார்களா? ஆங்கிலம் தான் எதிர்காலத்தில் வரும் என்று சொல்கிறீர்கள் அல்லவா? அப்படி என்றால் எதிர்காலத்தில் இனிமேல் கணவன் மனைவி ஆங்கிலத்தில் தான் பேசிக்கொள்வார்களா? அப்படி கூட வரும்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்படின்னா திரைப்படம் எல்லாம், தமிழ் திரைப்படம் எல்லாம் ஆங்கிலத்தில் மாறிவிடுமா? தமிழ் சீரியல்கள்லாம் ஆங்கிலத்தில் மாறிவிடுமா? அப்போ செய்தி, நியூஸ் எல்லாமே ஆங்கிலத்தில் மாறிவிடுமா? பெயர் எல்லாம் ஆங்கிலத்தில் மாறிவிடுமா? அப்படி தான். அப்போ மாறாதில்ல, முடியாதில்ல. ஏன் இப்போ கூட தான் இருக்குது, இங்கிலீஷ் ஹாலிவுட் படம்லாம் இருக்குது, ஏன் அதை பார்க்க மாட்டேன்றாங்க? சீரியலை ஏன் பார்க்குறாங்க? ஏன் நம்மளால் ப்ரெட்டு சாப்பிட வேண்டியது தானே? ப்ரெட்டு ஏன் சாப்பிட முடியாது? ஏன் சோறு சாப்பிட்றீங்க? ஏன் சப்பாத்தியே முழு நேர உணவாக சாப்பிட வேண்டியது தானே? சோறே அவங்க வடமாநிலத்தில் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் வந்து அமெரிக்காக்காரங்க சோறு சாப்பிட மாட்டாங்க, அவங்க ப்ரெட்டு தான் சாப்பிடுவாங்க. ஏன் நம்மளால் ப்ரெட்டு? அப்போ உணவு போல தான் மொழி என்பது உணவு போல தான், உடம்போடு உணர்வோடு தொடர்புடையது, உணர்வோடு தொடர்புடையது. அதனால் வந்து நம்ம தாய்மொழியை வந்து நீ என்றைக்கும், நீ எவ்வளோ தான் விட்டு போனாலும் அது ஒன்று பின்தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இந்த மொழியை அழிக்கிறதுக்காக 3000 வருஷத்துக்கு மேலே முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மொழி நிற்கிது. காரணம் என்ன தெரியுமா? இது வந்து அன்பு மொழி, உறவு மொழி, உடல் மொழி, உணர்வோடு கலந்த ஒரு மொழி. அதனால தான் வந்து நீ எப்படி வந்து எதிர்காலத்தில் வந்து இந்த சினிமா, தமிழ் சினிமாலாம் இங்கிலீஷில் மாறாதோ, சீரியல் எல்லாம் இங்கிலீஷில் மாறாதோ, நியூஸ் பேப்பர் எல்லாம், தமிழ் பேப்பர் எல்லாம் இங்கிலீஷில் மாறாதோ, அதுபோல் அது தமிழில் தான் இருக்க போகுது. அதனால் தமிழ் மொழியை என்றைக்குமே அழிக்க முடியாது. தமிழ் மொழி என்னையும் அழிக்க முடியும். வேணால் தொழிலில் வேணால் நீ ஆதிக்கம் செலுத்தலாம்.